அவர் வந்து அங்க அனலிஸ்ட், அவர் வந்து ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவருக்கு தெரியும், டோனிக்கு மட்டும் தான் தெரியும் அந்த டீம்ல யார் விளையாட போறாங்க, யார் இந்த பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க, எந்த மேட்ச் யார் ஆடுவாங்க அப்படின்றதுல அவருக்கு தான் தெரியுமே தவிர. பிளே ஆஃப்லயுமே இந்த வருஷம் வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் தான் 4 பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐ திங்க் யாரோ இல்ல, அவங்களே திட்டிக்கணும். ஒரு ஐபிஎல்லே 3 விக்கெட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு லீவ் இட். அது அவ்வளவுதான். ஸ்டீவன் ஃபிளமிங் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான். மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் எப்படின்னா, they build this IPL together. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஃப்டி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம கூட வந்து நம்ம ப்ரோ கோகுல் சார் இருக்காங்க. ஹாய் சார், குட் மார்னிங் சார். சார், இப்போ ஐபிஎல் வந்து முடிய போகுது. பிளே ஆஃப் நீலேருந்து பிளே ஆஃப் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 4 டீம் டாப் 4 டீம்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து எந்த டீம் வந்து ஃபைனல் கப் அடிப்பாங்க? இது வந்து குரூஷியலான ஒரு, எப்படின்னா எல்லா ஐபிஎல்லையுமே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஏதாவது ஒரு டீம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி குவாலிஃபயர் போவாங்க. மும்பை இந்தியன்ஸ் அப்படி போயிருக்காங்க, சிஎஸ்கே அப்படி போயிருக்காங்க. சில சீசன்ஸில் வந்து ஆர்சிபி அந்த மாதிரி கூட ஒரு 24 பாயிண்ட்ஸ் 22 பாயிண்ட்ஸில் அந்த மாதிரி கூட போவாங்க. பட் இந்த ஐபிஎல்ல வந்து நிறைய பேர் வந்து 18 நீங்கள் எடுத்தாலே 3 டீம் 18ல முடிச்சு அதில் ரன் ரேட்டில் 1-2 டிசைட் ஆகி அதுக்கப்புறம் 16ல இன்னொருத்தங்க உள்ளே போயிருக்காங்க. ஸோ ரொம்ப டஃப்பான ஒரு இதுதான். பிளே ஆஃப்லையுமே இந்த வருஷம் வந்து ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் தான் 4 பேர் இருக்காங்க. அதாவது ஓப்பனிங் ஸ்லாட்ஸ் வந்து எங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க எல்லாமே வந்து இதில் இருக்காங்க. உனக்கே நல்லா தெரியும், ஆர்சிபியில் யூ ஹேவ் விராட் கோலி, ஃபில் சால்ட்டு. எஸ்ஆர்ஹெச்ல வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். இங்கே வைபவ் சூரியவம்சியும் எஸ்எஸ்டிவி ஜெய்ஸ்வாலும். அதே மாதிரி ஜிடியில் சுப்மன் கில்லும் நம்ம வந்து சாய் சுதர்ஷனும் வந்து இது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஓப்பனிங் இருந்த எல்லா டீமுமே குவாலிஃபயர்ஸ்ல இருக்கு. இப்போ குவாலிஃபயர்ஸ் வந்து தர்மசாலால நடக்குது, அதுக்கப்புறம் பஞ்சாப்ல சண்டிகர்ல மேட்ச். ஸோ இப்போ வந்து போலிங் டிசைட் பண்ணும். இப்ப இருக்கிற மேட்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி பேட்டிங்ஸ் நிறைய டிசைட் பண்ண மாதிரி இந்த இதை வந்து போலிங் டிசைட் பண்ணும். இதுலயே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க போலிங் வந்து ஓவராலா ஒரு கிளிக்கான மாதிரி இது இருக்கு. ஏன்னா ரபாடா, சிராஜ், பிரஷீத் சில மேட்ச்சு. ரஷீத் வந்து போன வருஷம்லாம் ஒண்ணுமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த வருஷம் க்ரூஷலா அவங்களுக்கு ஒரு மாதிரி டைட், அவங்களுக்கு வெளியே போற மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல அவர் வந்து ஒரு 3-4 எடுத்து ஜெயிச்சு கொடுத்தாரு ஒரு மேட்ச். ஸோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் பிளே ஆஃப் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எனிஒன்ஸ் கேம். இதுக்கு வரைக்கும் இது வந்து ஒரு காம்படிஷன். எல்லாருக்கும் 2 மேட்ச் ஆடணும், ஒரு 14 மேட்ச் இருக்கும், நமக்கு அந்த கணக்கு இருக்கும். இப்போ வந்து எனிபடி கேன் வின் எனிபடி. பட் மை கட் ஃபீல் ஜிடி ஆஸ் அ குட் டீம். பிகாஸ் இன்கேஸ் அவங்க வந்து நான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க குவாலிஃபயர் 1ல அப்படின்னா தே ஆர் கோயிங் டு பிளே ஃபைனல் அட் அகமதாபாத். ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்ட், அவங்க ஹோம் கிரவுண்ட்ல பயங்கரமா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் ஃபார் மீ ஜிடி வில் கோ அப்படின்னு தோணுது. சார், ஜிடின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப டவுனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க கம்பேக் பண்ணாங்க? கம்பேக் வந்து அவங்க போலிங்ல இருந்தான். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்த டீம் எல்லாம் ரொம்ப அனலைஸ்லாம் பண்ணலாம், நீ பார்த்தாலே புரியும் உனக்கு. எந்த டீம்லாம் வந்து போலிங் நல்லா இருந்துச்சோ அவங்க எல்லாமே வந்து இந்த பிளே ஆஃப்குள்ள வந்துட்டாங்க. போலிங் இல்லாம மிஸ் அவுட் பண்ணதுன்னு பார்த்தா இப்ப கேகேஆருக்கு வந்து இஃப் போலிங் கூட கிளிக் அவங்க மேல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பத்திரனா வந்து ஒரு மேட்ச் கூட இல்ல, பாதி மேட்ச் ஆனாரு, 2 ஓவரோ 1.5 ஓவரோ போட்டாரு ஒரு ஐபிஎல் ஃபுல்லா. சென்னையில யூ ஹேட் ஜெமி ஓவர்டன் இன்ஜர்ட், நாத்தன் எலிஸ் இன்ஜர்ட், கலீல் அகமது இன்ஜர்டு. ஒரு 4 பேர் வந்து உன்னோட பிளேயிங் லெவன்ல ஆடக்கூடிய போலர்ஸ் வந்து மிஸ் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து டெல்லி பிளேட் ஒரு 2 மேட்ச் வந்து அவங்க வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. அவங்க கோச் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தாரு. என்னன்னா அவங்க அந்த ஒரு ரன்ல வந்து ஜிடி கூட தோத்துருப்பாங்க. அந்த சிங்கிளை வந்து அவர் இது பண்ணாம இருந்து அதுக்கப்புறம் வந்து 264 அடிச்சு ஒரு மேட்ச் லக்னோலயோ எங்கேயோ பஞ்சாப்ல தோப்பாங்க. ஸோ அந்த 2 மேட்சும் அவங்கள பெருசா இம்பாக்ட் பண்ணிடுச்சு. இல்லைன்னா டெல்லி வுட் ஹவ் பீன் இன். ஏன்னா பயங்கரமான டீம். அது கூட போலிங் வந்து அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டாருக்கு எல்லாமே ஒரு மாதிரி சம காம்பினேஷன். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. கிளிக் ஆகாத போலிங் வந்து இது பண்ண மாதிரி. இப்போ எஸ்ஆர்ஹெச் எல்லாம் வந்து இட் இஸ் அ பேட்டிங் ஓரியன்டட் டீம் தான். உனக்கு சக்கிய பூஷன் புதுசா எடுத்திருக்காங்க, சக்கிய பூஷன், இவர் பேட் கமின்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட்
அவங்க எந்த மாதிரி பிட்ச்ல ஒர்க் அவுட் ஆகுமோ ஒரு பேட்டிங் பிட்ச்ல அவங்க ஒரு 240 இவங்க ஒரு 240 சேஸ்னா யூ கேன் பெட் ஆன் SRH. பட் இதுல கஷ்டம் தான். ஆர்சிபி வந்து தெரில எனக்கு, மேபி ஒரு செகண்ட் கப் லோடிங்கா என்னன்னு தெரியல. பட் ஜிடியோட அவங்க இந்த மேட்ச் எப்படி ஆடுறாங்கன்றத வச்சுதான் அவங்களோட ஃபைனல் சினாரியோ இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்களுமே 2-3 இடத்துல மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகல, ஓப்பனிங்ல ஆடுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வீக்கா தான் இருக்கு. ஸோ பார்க்கணும். சார் இந்த ஐபிஎல் பாத்தீங்கல்ல, இதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த டீம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு? என்னை கேட்டேன்னா மிகப்பெரிய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன் டீம், தே ஹேட் எவ்ரிதிங் பட் அவங்களால போக முடியல அப்படின்னு நான் பார்த்தது வந்து பஞ்சாப் தான். ஏன்னா பஞ்சாப் ஆட் ஒரு பாதி ஐபிஎல் வரும்போது 7 மேட்ச்ல வந்து அவங்க 6 மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நீங்க 3 மேட்ச் வின் பண்ணா they would have been easily in play off. அப்படி இருக்கும்போது ஒரு டீம் 6 மேட்ச் அடுத்த 6 மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது எடுத்துக்கவே முடியல. அதுவும் வந்து ரிக்கி பாண்டிங் மாதிரி அங்க ஒரு ஸ்ட்ராங்கான கோச் இருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ் அ ஐபிஎல் வின்னிங் கேப்டன். ஸோ அப்படி ஒரு டீம் அப்படியே டிஸ்மேண்டில் ஆச்சு. நிறைய பேர் வந்து லைக் முன்னாடி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு இது இருக்கும், பஞ்சாப் லாரி வந்துச்சுன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் கிடையாது. இது ஸ்ட்ராங்கான பஞ்சாப் டீம். அவங்க தோத்ததுன்னா என்னால ஏத்துக்க முடியாது. சென்னை ஆட் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் டே ஒன். உங்களுக்கு நேத்தன் எலிஸ் இந்த ஐபிஎல் இருந்தா 14 மேட்ச் ஆடி இருப்பாரு. உங்களுக்கு வந்து ஓவர்சீஸ் 2 ஸ்பின்னர்லாம் இவங்க ஆடியே இருக்க மாட்டாங்க. அகில் ஹுசேன் அண்ட் நூர் அகமது சேர்த்து ஆடியே இருக்க மாட்டாங்க. நேத்தன் எலிஸ் ஆடி இருப்பாரு. நிறைய மேட்ச் வில் பி அன் இம்பாக்ட் இதுவா இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஜேமி ஓவர்டன் வந்து உங்களுக்கு குரூஷியலான 2 மேட்ச், அந்த 2 மேட்ச் அவர் இருந்திருந்தா கண்டிப்பா வீட் ஹவ் வான் 2 மேட்சஸ் அண்ட் உள்ள போயிருக்கலாம். 16 உள்ளேயாச்சு, 16 பாயிண்ட்ஸ் யூ வுட் பீன் இன். ஸோ எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட் வந்து பஞ்சாப் தான். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐ திங்க் யாரோ இல்லை, அவங்களே திட்டிக்கணும். ஏன்னா அப்படி ஒரு டீம் 5 பேரு இந்தியன் வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தவங்க. திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், இன்னும் யாரோ ஒருத்தர் கூட இருந்தது, ரோஹித் சர்மா. ஆப்வியஸா 5 பேர் உங்களுக்கு வந்து வேர்ல்ட் கப் டீம். இப்ப விளையாடுற டீம்லயே 4 பேர் இருக்காங்க. அப்படி எப்படி அந்த டீமால தோக்க முடியுது? இவங்க ரெக்கல்டன் இருக்காரு, எல்லாத்துக்குமே நமந்தீர் எல்லாருமே இருந்து எப்படி தோத்தாங்க? ட்ரெண்ட் போல்ட். பட் அவங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா எப்பயுமே வந்து மும்பைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளிக் ஆகும், சிஎஸ்கேக்கும் கிளிக் ஆகும். என்னன்னா ஒரு பிளேயர் வருவாங்க, வந்து அவங்க வேற பிளேயரா மாறுவாங்க. அது மாறும். இப்ப மிச்சல் மெக்லகன் ஒரு மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு போலர் இருப்பாரு. அவரு இங்க இதுவானதுக்கு அப்புறம் தான் அவங்க நியூசிலாண்ட்லயே பயங்கரமா அவர் என்ன பண்ணுவாருன்னா பவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. எவ்ரி அந்த பவுன்ஸரை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாரு. இங்கதான் அவரை நிறைய க்ரூம் பண்ணாங்க. நிறைய போலர்ஸை வந்து நம்ம சொல்லலாம். பட் இந்த தடவை உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இன் சீசன் மாதிரிதான். ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஒரு ஐபிஎல்லே 3 விக்கெட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு லீவ் இட், அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். ஐ திங்க் தே வில் ஹேவ் அ கேப்டன்சி சேஞ்ச் நினைக்கிறேன் அந்த ஐபிஎல்ல. சார் இப்போ வந்து நிறையா இது போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சென்னையிலே ஒரு அஃபிஷியலாக சொல்றாங்க கோச் வந்து சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சென்னையோட அஃபிஷியல் டீம்லேருந்தே ஒரு இது கசிஞ்சிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உன்னை கேட்குறேன், நீ வந்து இப்போ சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்க, இல்லை சிஎஸ்கேயோட டிசிஷன் மேக்கிங்கில் இருக்குன்னா, would you change the coach or would you change the captain? எனக்கு சொன்னா கேப்டனை சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இஸ் அ பெஸ்ட் கேப்டன். இத்தனை இன்ஜுரி இருந்தும் வந்து பிளே ஆஃபுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த கேப்டன் நான் சொல்லுவேன். ஸோ வந்து பிளேயரை வந்து கேப்டனை சேஞ்ச் பண்ண வேணாம், கோச்சை வேணா நம்ம சேஞ்ச் பண்ணி. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பிளேயராக நல்ல பிளேயர். பட் கோச்சா இப்போ எடுக்க ஒரு 3-4 வருஷமா எடுக்க டிசிஷன் வந்து செட் ஆகலை. ஸோ வந்து நான் கோச்சை சேஞ்ச் பண்ணி பார்க்க. நான் என்ன இப்போ இது என்னோட பாயிண்ட் என்னன்னா, கோச்சோட ரோல் வந்து இதுல ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒருத்தர் பீடாக்னு ஒருத்தர் ஒரு அனலிட்டிக் அவர் வந்து சொல்லுவாரு, அவர் வந்து டோனி ரைசிங் புனேல கேப்டனா இருக்கும்போது அவர் வந்து அங்க அனலிஸ்ட், அவர் வந்து ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவருக்கு தெரியும், டோனிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டீம்ல யார் விளையாட போறாங்க, யார் இந்த பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க, எந்த மேட்ச் யார் ஆடுவாங்க அப்படின்றதுல அவருக்கு தான் தெரியுமே தவிர, திஸ் இஸ் அ டீம் ஒரு 1 or 2 years முன்னாடி வரைக்கும் ரன் பை அ சிங்கிள் மேன். He is the only person who takes decision. ஸ்டீவன் ஃபிளமிங் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான். இப்போ
ஒரு ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா போய் நீ நீ வந்து ஆஃப் சைட்ல உனக்கு ஆட வரல, நீ லெக் சைடு ஆடு அப்படின்னு சொல்ற வேலையெல்லாம் இங்க பண்ணவே மாட்டாங்க. அதுவும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க போய் ட்ரிகர் மூமெண்ட்டை மாத்துங்க அப்படின்னு சின்ன சின்ன சேஞ்சஸ் அது அவங்களே சரி பண்ணிப்பாங்க. கோச்சோட ரோல் வந்து இதுல ரொம்ப ரொம்ப கம்மி. பட் வேற சி ஒரு இது கம்மியா இருந்தது அப்படின்னா, நீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. நிறைய மேட்ச் வந்து பிரசாந்த் வீரா ஆடினீங்க. ஒரே ஒரு கேள்வி, பிரசாந்த் வீரா நீங்க யாரோட ரிப்ளேஸ்மெண்ட்? ஜடேஜாவோட ரிப்ளேஸ்மெண்ட். நீங்க ஜடேஜா டீம்ல இருந்தா ஒரு மேட்ச்க்கு அவரை 2-3 ஓவரால் போட வச்சிருப்பீங்களா? நீங்க எத்தனை மேட்ச் போலர் ஷாட்டை அன்சுல் கம்போஜ் ஓவர்ல அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 2 ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க. அப்ப நீங்க ஏன் அவர் ஒரு போலரா கன்சிடர் பண்ணி எடுத்தீங்க? உங்களுக்கு அப்படி பிரசாந்த் வீரா ஆட வேணாம் அப்படின்னா நீங்க ஒரு பேட்ஸ்மேன் ஆடிட்டு, உங்களுக்கு ராகுல் சரா இருந்தாரு, ஸ்ரேயாஸ் கோபால் இருந்தாரு, நல்ல ஸ்பின்னர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸே இருந்தாங்களே, ஏன் மாத்தல அப்படின்றதுல நீங்க கேப்டனை தான் வந்து ஐ திங்க் ஐம் ஷுர் தட் தேர் வில் பி a captaincy change. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் அஸ் அ பிளேயர் வந்து அஃபெக்ட் ஆறாரு கேப்டன்சினால. அவரை நீங்க தனியா ஆட விட்டீங்க, வெறும் பேட்ஸ்மேனா ஒரு ஆனார்னா கன்ஃபார்மா 500 ரன் வந்து அந்த ஐபிஎல் சீசன்ல இருக்கும். இந்த வருஷம் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு காரணமே அவரோட அந்த கேப்டன்சி பர்டனு, சில இடத்துல அவரோட ப்ரெஷர்ல வந்து அவர் இது பண்ணது, இதெல்லாமே எனக்கு வந்து இதுவா தோணுச்சு. கோச் சேஞ்ச் கண்டிப்பா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து ராகுல் டிராவிட் சரே வந்ததுக்கு அவரே கோச்சா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய லைக் பேட்டிங் கோச்சா ரைனா வரலாம், இல்ல ஃபீல்டிங் கோச்சா வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. சேஞ்ச் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா ஃபிளமிங்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிளேயரு, அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் அவர் கோச்சா இருந்திருக்காரு. அவருமே வந்து ஒன்னு இருக்கு, ஃபிளமிங் வந்து அவர் ஒரு சூப்பர் கோச், சூப்பர் பிளேயரு. பட் ரீசெண்டா அவரோட கோச்சிங் இது வந்து நிறைய இதுவா இருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு ட்ரோஃபி ஜெயிக்கல, எம்எல்சில ட்ரோஃபி ஜெயிக்கல, பிபிஎல்ல ட்ரோஃபி ஜெயிக்கல, அங்கேயும் SI20லயும் ட்ரோஃபி ஜெயிக்கல. அப்படின்னும் போது ஓகே, தேர் இஸ் யூ நீட் அ சேஞ்ச் அப்படின்னா அது இங்க இருந்து தான் பண்ணுவாங்க. கன்ஃபார்மா சிஎஸ்கேல இருந்து தான் பண்ணுவாங்க. பார்க்கலாம். பட் ஐ திங்க் தேர் வில் பி a captaincy change as well. இஃப் பாசிபிள் தேர் இஸ் a coach change as well. ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா அந்த கோச்சிங் ஸ்டாக்ஸையும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம், மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் எப்படின்னா they build this IPL together. இந்த ஐபிஎலுக்கு இன்னைக்கு ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு ஒரு மிக முக்கியமா இருந்த ஒரு 3-4 டீம்ல மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். அப்படி இருக்கும்போது இந்த 2 டீமோட ஒரு லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, 6 வருஷமா மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரோஃபி ஜெயிக்கல. சோ இவங்களும் வந்து 3 இயர்ஸா பிளே ஆஃப் குள்ள, 2 வருஷமா பிளே ஆஃப் குள்ளே போல. அப்படி இருக்கும்போது there will be a change. சார் இப்போ இது சேஞ்சஸ் சொல்றீங்க. ஏன்னா எனக்கு முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னு சொல்லணும்னா, இன்ஜுரி இருக்குல்ல சிஎஸ்கேக்கு, இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது? இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் தெரியாதுல்ல, இப்ப நம்ம ஒரு பிளேயரை எடுக்கிறோம். இப்போ வந்து எனக்கு இந்த ஐபிஎல்ல மிகப்பெரிய சர்ப்ரைஸ் யாருன்னா ஜேமி ஓவர்டன். ஏன்னா அவர் இது வரைக்கும் இந்தியாவில பெர்ஃபார்மே பண்ணது, பட் குட் ஆல்ரவுண்டர் இன் அதர் லீக்ஸ். இங்கிலாந்துக்கும் ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர். பட் அவர் ஏன் இந்தியாவில் கிளிக் ஆகலன்னு எனக்குமே நிறைய தடவை தோணும். நல்ல பவுலர், நல்ல இன்டர்டெக் பவுலர், பேட்ஸ்மேன், அவர் ஏன் கிளிக் ஆக மாட்டாருன்னு தோணுச்சு. பட் சிஎஸ்கேக்கு இந்த தடவை டிஃபைன் பண்ணதே அவரு தான். ஆமா, ஒரு மாதிரி அப்படியே போன ஒரு ஐபிஎல்ல ஈ ஒன்லி டிஃபைன்ட் இட் பேக். ஸோ இப்போ அவரோட இன்ஜுரிலாம் அன்எக்ஸ்பெக்டட். கன்ஃபார்மா ஒரு அடுத்த 2 மேட்ச் இருந்திருந்தா 2 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. கன்ஃபார்மா பிளே ஆஃப் இன்னைக்கு நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு சிஎஸ்கே ப்ரிவியூ பண்ணிருப்போம். சோ அப்படி இருக்கும்போது அதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆயுஷ் மாத்ரே வந்து அவரு அண்டர் 19 வேர்ல்ட் கப் விளையாடிட்டு அப்படியே கண்டினியூஸா ஆடிட்டு இருந்தாரு. மேபி கேரி தட் இன்ஜுரி, அந்த ஆம்ஸ்ட்ரிங் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தலடோனியோட இன்ஜுரி வந்து இட் வாஸ் அ காஃப் இன்ஜுரி. அவரை வந்து அவரோட ஏஜ், அவரு எங்க ஆட போறாரு, இன்னொன்னு காம்பினேஷன், அவர் சொன்னது காம்பினேஷனை நீங்க எங்கேயுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்றதுக்காக இது பண்ணும்போது அவருக்கு ஃபைனலா ஒரு தம்பு இன்ஜுரியும் ஆச்சு. ஸோ அதனாலதான் அவர் வந்து இது பண்ண முடியல. கலீல் அகமது எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி இன்ஜுரி ப்ரோன் சீசன்ஸ்லாம் சிஎஸ்கேக்கு இருந்திருக்கு. பட் ஒரு இன்டென்டான பிளேயர் இல்லையோ. இப்போ கார்த்திக் சர்மா சொன்னாங்க, இட்ஸ் கார்த்திக் சர்மா. பிரசாந்த் வீர், ஊர்வில் பட்டேல் ஒரு மேட்ச் அடிச்சாரு, ஒரு மேட்ச் அடிச்சு இது பண்ணாரு. பட் அவர் அதுக்கப்புறம் ஃபெயில்டு, மொத்தமா ஃபெயில்டு. அதுவே நீங்க கார்த்திக் சர்மா கிட்ட பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கு டு ஃபினிஷ் an innings. நீங்க யார ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா வைபவ் சூரியவம்சி. அவர் இந்த சீசன்ல கிட்டத்தட்ட 500 ரன் அடிச்சிருக்காரு. அந்த டீம்
இப்போ ஐபிஎல்ல பிளே ஆஃப் போயிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே வைரம் விஸ்வரம்சி. டு யூ அக்செப்ட் இட் ஆர் நாட்? கண்டிப்பா. சோ இப்போ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? எல்லா பாலும் 6 அடிக்கிறாரா? கிடையாது. அவர் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் படி பார்த்தா எவ்ரி 2 balls இஸ் ஹிட்டிங் 6. 232 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு இப்ப அவர் அடிச்சிருக்க ரன்னுக்கு. இதுல மட்டும் கிறிஸ் கெயில் மட்டும் தான் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு 59 சிக்ஸஸ் இன் ஐபிஎல் ஒரு சீசன்ல. இவர் 56ல 15 வயசுல 56 அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிச்சு இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா யூ ப்ரோக் திஸ் ரெக்கார்ட். ஆனா அவர் அது கூட என்ன பண்றாருன்னா டஃப்பான பால்ஸ் எல்லாம் சிங்கிள் ஆடுறாரு. ஒரு போலருக்கான லைக் இந்த போலர் டஃபா போடுறாரு, சிங்கிள் ஆடுறாரு, அதனாலதான் மாறுது. பட் சிஎஸ்கே வந்து இன்ஜுரி இதெல்லாம் தாண்டி they have to come out with a plan. நான் ஹோம் கிரவுண்ட் இப்படிதான் இருக்க போகுது, ஸ்பின் ஓரியன்டா இருக்க போகுதுன்னா நான் இவங்கள தான் ஆட போறேன், இவங்க தான் என் பிளேயிங் லெவல்ல இருக்க போறாங்க. ஒரு ப்ராப்பர் கேப்டன்சி. ஐ திங்க் சஞ்சு சாம்சன் இந்த டீமுக்கு கேப்டன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, நெக்ஸ்ட் சிஎஸ்கே கேப்டன் யாருன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.